கிட்டத்தட்ட 200 வருஷமா பிரிட்டிஷ் நம்மள ரூல் பண்ணாங்க. ரூல் பண்ணிட்டு சுதந்திரத்தை கொடுக்கறதான் கொடுத்தாங்க. நைட்லயாடா கொடுத்துட்டு போவீங்க நம்ம அப்பையில இருந்து கிண்டல் பண்ணிருப்போம். ஆனா அது அவங்க எல்லாம் கொடுத்தது இல்ல, நம்ம ஊர் ஜோசியக்காரங்க பார்த்து விட்ட வேலை தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இண்டிபெண்டன்ஸ்க்காக நம்ம எவ்வளவு போராடணும், எவ்வளவு லீடர்ஸோட பார்ட்டிசிபேஷன் இருக்கு எல்லாமே தெரியும். இப்ப பிரிட்டிஷர்ஸ்னு எடுத்தாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது யாரு? மவுண்ட் பேட்டன். அவர் தான் இந்தியாவோட சுதந்திரத்திலுமே ஒரு முக்கியமான காரணமா இருக்காரு. ஜப்பான் செகண்ட் வேர்ல்டு வார்ல அவங்களோட நேச நாடுகள் கிட்ட சரண்டர் ஆயிடுறாங்க. அந்த நாளை ஞாபகம் வச்சுக்கிற விதமா தான் மவுண்ட் பேட்டன் ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கற நாளா டிக்ளேர் பண்றாரு. அப்ப நம்ம ஊர் லீடர்ஸ் கூட மவுண்ட் பேட்டன் ஒரு மீட்டிங் ரெடி பண்றாரு. அந்த மீட்டிங்ல தான் எங்களோட ரூலிங் முடிஞ்சிருச்சு, ஆகஸ்ட் 15 நாங்க உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துறோம் அப்படின்றத டிக்ளேர் பண்றாங்க. மோஸ்ட்லி நம்மளோட லீடர்ஸ்லாம் இப்ப ஜாதகம், ஜோசியம், பஞ்சாங்கம் அது மேல எல்லாம் நம்பிக்கை உள்ளவங்களா இருக்காங்க. அப்ப ஜோசியர்கள் கிட்ட போயிட்டு நல்ல நேரம் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அது நள்ளிரவு 12 மணியா இருக்கு. பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் நள்ளிரவு 12 மணிங்கிறது நெக்ஸ்ட் டேயே குறிக்கிற ஒரு ஃப்ரெஷ்ஷான டைம். ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல நம்மளோட கொடி அங்க ஏத்தப்படுது. நான் ரொம்ப காலமா நம்பிக்கிட்டு இருந்தேன் பிரிட்டிஷர்ஸ் காலையில இருந்து அட்டாக் தாங்க முடியாது, நைட்டோட நைட்டா பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னா.